ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஆமாங்க, ஒகேனக்கல் பார்ட் 2 வீடியோ தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்ட் 1 பார்க்காதவங்க போன வீக் நான் போட்டிருக்கேன், அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். ஆமாங்க, பரிசல்லேருந்து இறங்கி நம்ம கொஞ்சம் கல்லாக இருக்கிற பகுதி வழியாக தாங்க மேலே நடந்து போகணும். இப்படி தாங்க பரிசலை எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்படி மேலே போய் அதுக்கப்புறம் நமக்காக வெஹிக்கிள் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க இறக்கி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் யாராவது போனீங்கன்னா பிள்ளைங்கள கொஞ்சம் பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. அவங்கக்கிட்ட எப்போதுமே நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம அப்படியே அந்த குட்டி நயகரா ஃபால்ஸை பார்க்க போகலாம். இதில் உட்காந்து போகணுமா? ஹலோ 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 ஹாய். ஆமாங்க, இந்த வண்டியில் போனது ஒரு புது அனுபவம் தான். குட்டி பிள்ளைங்களும் யாரும் இந்த மாதிரி போனதில்லை. அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நாம் போகிற வழி எல்லாமே இப்படி தாங்க காடு மாதிரியே இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இது வரைக்கும் வந்துச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணி நம்ம எங்கே இறங்கணுமோ அந்த லொக்கேஷனுக்கு நாங்கள் வந்துட்டு அப்படியே கீழே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த படகையும் சேர்த்து தான் தூக்கிட்டு வந்தாங்க. நம்ம மேலே ஏறணும்ல, அதே மாதிரி இப்போ கீழே இறங்கணும். இங்கே இறங்குனா ரிவர் மாதிரி ஓடுது தண்ணி. அந்த தண்ணியில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த படகுல வச்சு. ஆனால் அந்த லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. யாருமே மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அந்த லொக்கேஷனுக்கு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பரிசலில் அப்படியே உள்ளே போக போக அதோட வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பார்க்கவே நீங்கள் இப்போ அந்த விஷுவலாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு அழகு. அப்படியே நம்மளை கொண்டு போய் ஒரு சைடாக ஏற்றி விட்டுட்டாங்க. அங்கே நின்று நம்ம வந்து அந்த நயகரா ஃபால்ஸை பார்க்குற மாதிரி ஒரு வியூ இருக்குது. இப்போ அடுத்தடுத்த கிளிப்பிங்கில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. போங்க. இந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே டவர் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. அந்த டவரில் நின்று நம்ம மினி நயகரா ஃபால்ஸை பார்க்கலாம் வாங்க. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி விழுற சத்தமும் அந்த வியூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. கண்டிப்பாக யார் போனாலும் இந்த இடத்த என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம இதை தாண்டி அந்த படகுல போகவோ இல்லை குளிக்கவோ அதெல்லாம் முடியாது. ஜஸ்ட் இப்படி நின்று நம்ம பார்த்துட்டு எவ்வளோ ஃபோட்டோஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் வியூங்க இது. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க எல்லோரும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படியே இந்த தண்ணியை தாண்டி பாறை கல் எல்லாம் கடந்தது. நாங்கள் எல்லாம் போல் அவங்க 3 பேர் மட்டும் மெதுவாக நடந்து போய் அந்த எண்டில் போய் உட்காந்துருந்தாங்க அந்த வியூவை பார்க்குறதுக்காக. அது அவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே அவ்வளோ ஒரு அழகுங்க. அங்கே இருந்து பார்க்குறதுக்கு அவங்க அவ்வளோ சொன்னாங்க வாங்க வாங்கன்னு. பட் ஆனால் பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம அங்கே போகிறதுங்கிறது கஷ்டமான விஷயம் இல்லை.
அதனால் நாங்கள் கேர்ள்ஸ் யாரும் போகலை, பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டோம். அவங்க மட்டும் போய் அந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த சாரல், அந்த தண்ணியோட சாரல்லாம் பட்டது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அங்கே உட்காந்து அதை ரசிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருந்தது. நீங்களாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். திருப்பி ரிட்டன் ஆகிட்டோம் நாங்கள். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, இன்னொரு ஃபால்ஸில் போய் குளிக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படியே ரிட்டன் போய் பிள்ளைங்களெல்லாம் அங்கே குளிக்க விடுறதுக்காக ஒரு லொக்கேஷன் பார்த்து வச்சுருந்தோம். எல்லாருமே அங்கே நின்று குளிக்கிறாங்க. அதனால அங்கே கொண்டு போய் விட்டாங்க. நாங்கள் பிள்ளைங்க எல்லோரும் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பிளேஸில் ஆழம்லாம் இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சில்ட்ரன்ஸ் எல்லோரும் நின்று குளிக்கிற மாதிரி தான் இருந்தது. நமக்கே முட்டிக்கு தான் தண்ணி இருந்தது. அதனால் ரொம்ப பயம் இல்லை. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க குளித்து. குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் லொக்கேஷனுங்க. தண்ணியும் நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் அங்கே குளித்து முடிச்சிட்டோம், சின்ன பிள்ளைங்க எல்லோரும். அப்புறம் இன்னொரு ஃபால்ஸுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அதனால கிளம்பிட்டோம். இங்கே ஒரு 1.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக குளித்த இடத்துல இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கடைகள் தாங்க. சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குற இடங்களும் அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கடைகள் தான். நம்ம மீன் ஃப்ரை பண்ணது எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போகிற மாதிரி தான் இருந்து. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். ஆனால் பயங்கர கூட்டங்க. அன்றைக்கி ஆடிப்பெருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதனால என்ன ஆயிடுச்சு, நாங்கள் போன அன்றைக்கி ஃபால்ஸ் பக்கம் மட்டும் ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. அதுவும் நாங்கள் ஃபால்ஸுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 12 o'clock ஆயிடுச்சு. அதனாலேயே ரொம்ப கூட்டம் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் உள்ளே போகலை, பசங்களை வச்சுட்டு வெளியே நின்னோம். என் ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் மட்டும் போய் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரோன்ட்டு உள்ளே போனாங்க. பட் ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால பார்த்துட்டு சும்மா கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு போக வேணாம், நம்ம அப்படியே ரிட்டர்ன் ஆயிடலாம், இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது, பிள்ளைங்களை வச்சுட்டு குளிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால அப்படியே நாங்கள் கிளம்பி சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டோங்க. ஃபிஷ்ஷோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போன வீடியோவில் கொடுத்துருப்பேங்க. இங்கே நம்ம சமைக்கிறதுக்கான அமௌண்ட் 2500 கொடுத்தேன். கொஞ்சம் கூட தான், பட் ஆனால் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துட்டோம். மசாலா எல்லாம் அவங்களே ரெடி பண்ணிடுறாங்க. ஃபிஷ் மட்டும் நம்ம வாங்கி கொடுக்கணும். 2500 கொடுத்தா மசாலா அவங்க கையால் தான் ரெடி பண்ணுறாங்க, மிக்சிலாம் கிடையாது. டேஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க. சாப்பாடு எந்த குறையும் இல்லை. என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க, அப்புறம் ஃபிஷ் கறி, ரைஸ், ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க, ரசம் வச்சுருந்தாங்க. இந்த 4 வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்கெயின் பண்ணி கொஞ்சம் குறைக்கலான்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக குறைப்பாங்க. ஆனால் நான் அன்றைக்கி பார்கெயின் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் ஃபுட்டை மட்டும் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அப்படியே கொடுத்துட்டோம். இப்போ சாப்பாடு எல்லாம் பரிமாறுறதுக்கு அவங்களே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்கங்க. இப்போ நாங்களும் பரிமாற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் நல்ல வயிறு பசி, குளித்ததுனால பசங்களுக்கும் நல்ல வயிறு பசி வந்துருச்சு. ஸோ அதனால் சாப்பிட்றலான்னு உட்காந்தாச்சு. 2 kg ரைஸுங்க, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, ஒயிட் ரைஸு, ரசம், இந்த 4 ஐட்டமும் வச்சுருந்தாங்க. 2500 ரூபா. இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பாடு மிச்சம் வந்தாலும் நீங்கள் அதை கட்டி எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சாலும் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களே பார்சல் பண்ணி தந்துடுறாங்க. கவருக்கு மட்டும் நீங்கள் ரூபா கொடுக்கணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. அவங்க ஒன்று பக்கெட் காட்டுறாங்க, அப்படி இல்லைன்னா கவர் சொல்கிறாங்க. நமக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நம்ம வச்சு கேட்டால் அவங்க வச்சு தந்துடுறாங்க. இந்த பிளேட்டுக்கும் அமௌண்ட் நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிளேட்டும் அவங்க பக்கத்துலேயே கடையில் விற்கிறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அங்கே போனால் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்படியே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வழியில் உள்ள கடைகள் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது வாங்கணுன்னா பிள்ளைங்க வாங்கினாங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணல, ஏன்னா இதே பொம்மை, டாய்ஸ் அதை தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோங்க. ஒரு 1/2 hour
நடந்திருப்போம். இப்போ நாங்கள் கிளம்பும்போது ஒரு 2:30 மணி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது கவர்மெண்ட் சார்பாக. அங்கே மக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு போகிறதுக்கான டைம் இல்லை, நாங்கள் உடனே கிளம்பணுங்கிறதுனால நாங்கள் அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணிட்டோம், ரூமுக்கு போயிட்டோம். நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறோம் காரில். ஃபாரஸ்ட் வழியா வீட்டுக்கு போகிறோம் காரில். ஓகே, பாய் சொல்லு. பாய். ஆமாங்க, ஹோட்டலில் ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஏன்னா நான் நெக்ஸ்ட் டே வந்து மண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள்லாம் போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். சீக்கிரம் வீட்டுக்கு வரலாம் நைட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வந்த வழி பார்த்திங்கன்னா மெயினாக வராமல் ஃபாரஸ்ட் வழியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். பட் ஆனால் ரோடு ரொம்ப மோசங்க. அங்கே வர்றதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இந்த பார்த்திங்களா எப்படி ரொம்ப டேர்னிங் பாயிண்ட்ஸ் நிறைய இருந்தது. அப்புறம் ரோடும் சரியில்லை, நீட்டாகவும் இல்லை, 2 பக்கமும் பள்ளமும் மேடுமாக இருந்தது. நமக்கு எதிர்த்தாப்பில் வண்டி வந்துச்சுன்னா 2 வண்டியும் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இந்த லெஃப்ட் சைடு இறங்குனாலும் பள்ளம் தான், ரைட் சைடு பார்த்திங்கன்னா பயங்கர பள்ளம், ரொம்ப அடி ஆழம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வர வேண்டியது இருந்தது. வர்ற ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தாங்க இருந்தது. வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க. எல்லோரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தது ஒரு வீடியோவில் சீக்கிரமாக உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒகேனக்கல் பார்ட் 1 வீடியோவை ஸ்க்ரீனில் மேலே கொடுக்குறேங்க. கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். நவீஸ் அண்ட் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.